தேசிய விருதுல வந்து ஒரு சில கேள்விகள் நீங்க எழுப்பியிருக்கீங்க. அது பற்றிய விளக்கம் மட்டும். அருமையான கேரக்டர் ஒரு படத்துல கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போது அவங்க என்ன பண்றது, எந்த விதமான பாராட்டுகளும் எதிர்பார்க்க முடியாத நேஷனல் லெவல்ல. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிங் கொடுக்க பரவாயில்ல. இது ஒரு தடவை நடக்கல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஆக்ட் பண்ண எனக்கு கொடுத்துருக்கிறதும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். அப்படின்னா நான் ஒரு 10-15 சீன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டர் போனா எனக்கு கிடைக்காதா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களது படத்துக்கு மலையாள தேசிய விருதுல வந்து ஒரு சில கேள்விகள் நீங்க எழுப்பியிருக்கீங்க. அது பற்றிய விளக்கம் மட்டும். இல்லை, நம்ம தமிழ்ல இருந்தும் நிறைய படங்கள் அனுப்பப்பட்டிருக்கு, மலையாளத்திலிருந்தும் நிறைய படங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. நிறைய கேட்டகரி, இப்போ சிறந்த குழந்தை நட்சத்திரம், சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், சிறந்த நடிகர், நடிகை, இப்படி நடிப்புன்னு வரும்போது இந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும். பட் இந்த வருஷம் லீட் ரோல் பண்ணவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க, லீட் ரோல் பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நல்ல கேரக்டர்ஸ் பண்ண எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இந்த வருஷம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டுங்களுடைய அந்த கேட்டகரியே இல்லையா, நாளைக்கு அவங்களுக்கு என்ன பதில்? கரெக்ட். ஒரு நல்ல கேரக்டர், அருமையான கேரக்டர் ஒரு படத்துல கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு அவங்க என்ன பண்றது, எந்த விதமான பாராட்டுகளும் ஒரு எதிர்பார்க்க முடியாத நேஷனல் லெவல்ல. கரெக்ட் கரெக்ட். அதைத்தான் கேட்கிறேன் நான். அதுக்கு என்ன பதில்? அது நமக்கு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிங் கொடுக்க பரவாயில்ல. இது ஒரு தடவை நடக்கல. ஏற்கனவே 2005 அச்சுவின் அம்மாங்கிற படம் பண்ணும் போதும் இதே மாதிரிதான் ஆயிடுச்சு. ஆமா, அதுல உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. அதுவும் சப்போர்ட்டிங் தான் வந்தது. அது சப்போர்ட்டிங், அதுவும் லீட் ரோல் தான், டைட்டில் ரோல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது அதனுடைய காரணத்தை நம்ம தேடலை. இது காரணம் என்னன்னா, இது மிகப்பெரிய ட்ராமாக்கு அப்புறம் சரிகா மேடம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. இந்த மாதிரி அவங்களும் வந்து பேபி ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணி ஆரம்பிச்சு வந்த ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அது நான் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். கரெக்ட். இது பல வருடங்களுக்கு பிறகு திருப்பி அது ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லும்போது அதனால நமக்கு வருத்தம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் நம்ம பணம் வாங்குறோம், பணத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் நல்ல பாராட்டுறாங்க. அது போது நமக்கு அதுதான் மிகப்பெரிய விருது. அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பி தான். ஸோ எனக்கு அந்த கம்ப்ளைண்டே கிடையாது. கொடுக்காததுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கொடுத்தீங்க, அது இந்த கேட்டகரியில் போட்டு கொடுத்துருக்கீங்க, இது இருக்கு, எனக்கு விளக்கம் சொல்லுங்க. எதிர்காலத்தில் சப்போர்ட்டிங் ரோல் எந்த மாதிரி ஆட்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி கேட்டகரி? இல்லை, அது கேட்டகரியே வந்து சப்போர்ட்டிங் ரோலுங்கிறது வந்து ஒரு படத்துல நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, லீடு ரோலும் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த குறிப்பிட்ட கேரக்டர்ல வர்ற ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஒரு ஆக்ட்ரஸ் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். அப்போ அதுதான் வழக்கம். சரிம்மா. இந்த தடவை அப்படி ஒரு சமாச்சாரமே இல்லை. கரெக்ட் கரெக்ட். டோட்டல் லீட் ரோல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஆக்ட் பண்ண எனக்கு கொடுத்துருக்கிறதும் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். அப்படின்னா நான் ஒரு 10-15 சீன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டர் போனா எனக்கு கிடைக்காதா? அதுதான் இந்த லீட் ரோல்ல எதிர்காலத்துல நடிக்கிறாங்க பார்த்தீங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடைக்காதான்? லீட் ரோல் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்க என்ன ரோல் கொடுப்பீங்க, என்ன கேட்டகரி பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. இது ஜூரிஸ் வந்து ஒரு உதலபட்சமா செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா மேடம்? இல்ல, இது கவர்மெண்டினுடைய பிரச்சனையே கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வந்து சினிமாவை பத்தி நன்கு தெரிந்த ஒரு ஜூரியை ஒப்படைச்சிருக்காங்க. அதை தான் கேட்குறோம். ஸோ அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண தெரியுங்கிறதுனால தான் எப்படி கேட்டிருக்காங்க. எல்லா மொழியும் தெரிந்த ஜூரிஸ் அவங்க வச்சிருக்காங்க. தமிழ்ல இருந்து ஒரு குரூப் போயிருக்கு, மலையாளத்துல இருந்து போயிருக்கு, எல்லா மொழியில இருந்தும் அந்தந்த மொழியில இருந்து போனவங்களுக்கு அவங்க மொழியில இருக்கக்கூடிய திறமைசாலிகளை தெரியும். கண்டிப்பா. ஸோ இவங்க சொல்லியும் அவங்க வந்து அலட்சியப்படுத்தினாங்களா இல்ல அவங்களுக்கு இவங்க எடுத்து சொல்லலையா? அதான் சந்தேகம் எழுப்புறீங்களா? கண்டிப்பா ஒரு சந்தேகம் தான் வரும் நமக்கு. அதற்கான காரணம் இங்க இருந்து போன ஜூரிஸ் நமக்கு விளக்கம் சொல்லணும். கண்டிப்பா. இப்படிப்பட்ட கேள்விகள் இங்க இருந்து நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இங்க இருந்து போனதுல நானும் ஒரு ஆளு, அது இப்படி இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். கரெக்ட் கரெக்ட். ஒரு எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்க, நான் ஒரு டீச்சர், என் தலைமையில அந்த மார்க்கை பாக்குறோம், நீங்க வந்து நான் இது சரியா தானே எழுதினேன், நீங்க எனக்கு ஏன் மார்க்கை குறைச்சிங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற நாடு இது. அப்ப நீங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் விளக்கம் சொன்னேன், இந்த ஆன்சர்ல வந்து இந்த விளக்கத்தை நீ சரியா எழுதல, இதை வந்து நீ சரியா எழுதல, அதனால இந்த மார்க்கை குறைக்க வேண்டியதா போச்சு, இந்த கிரேட் ஒன்று குறைஞ்சி போச்சு.
இது வெளிப்படைத்தன்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். இதுல ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மக்களால பாராட்டப்பட்டு மக்களை பார்த்த படங்கள், அப்பேற்பட்ட சமாச்சாரங்கள் வருது. ஒரு காலத்துல யாருமே பார்க்காத படங்கள், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பார்த்த படங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கரெக்ட். பட் இப்ப ஜனரஞ்சகமான படத்துல ஆக்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. அப்படின்னு போது பதில் சொல்ல இல்லையா? கரெக்ட். அதுதான் கேட்குறோம். தமிழ் படத்துல ஜெய்பீம் அற்புதமா நீங்க நடிச்சிருங்க, நல்ல கேரக்டர் அற்புதமா வச்சிருங்க. அதுக்கு வந்து விருது எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களும் அந்த படம் பார்த்தவங்களும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். அப்படி இருந்தா நேஷனல் அவார்டுடைய சரித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கு அதனால அவங்களுக்கு அந்த அந்த டீமுக்கு மிகப்பெரிய வருத்தம். கரெக்ட். ஒரு நல்ல ஒரு 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 டைரக்டருடைய முதல் படம் வாழ்ந்திருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வாழ்ந்திருந்த ஒரு கதாபாத்திரம். கரெக்ட். ஒருவேளை அது மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஆளுடைய பயோபிக் என்ன கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. சரி சரி. மக்களோட மக்களா சேர்ந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு லேடி. கரெக்ட். அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அது நடந்தது அப்படியே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. சினிமாக்காக எதுவுமே சேர்க்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு படம் பார்த்ததாவே தெரியலையே. அதான் இந்த ரஞ்சித்தோட தயாரிப்புனால இந்த ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம்? இல்லை, அப்படி சொல்றாங்க. நமக்கு இது தெரியலையே. எந்த விவரங்களும் நமக்கு தெளிவா தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம எதையாவது இடக்கு முடக்கா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சரி மேடம். சரி. நார்மலி வந்து இதை விளக்கம் சொல்ல வேண்டியது ஒரு ரூல். கண்டிப்பா. இந்த காரணங்கள் தமிழ்ல இருந்து இத்தனை படங்கள் அனுப்பப்பட்டது, இந்த படங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணி மலையாளத்துல இருந்து அனுப்புனாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து எந்த ஆர்டிஸ்டும் சரியா வரல, யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால லீடர் ரோல் பண்ண இவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த அவார்டை நாங்கள் கொடுத்துட்டோம். ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லை? கண்டிப்பா. டெல்லியில் இருக்கிற அந்த ஜூரி சொல்லணும் இல்லையா? இங்கேருந்து போன ஜூரி சொல்லணும். கரெக்ட். கரெக்ட். நீங்க அவார்டு அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க ஜூரி ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்கிற காரணம். கரெக்ட். போயிட்டு வந்துட்டு நீங்க சொல்லி இருக்க கூடாதா? அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இல்லையா? சரி. இப்ப நம்ம எதுக்கு வந்து ஒரு அந்த படத்தினுடைய சம்பந்தம் இல்லாத ஆட்களை எதுக்கு வைக்கிறோம்? ஒரு இன்விஜிலேட்டர் மாதிரி வைக்கிறோம். கரெக்ட். கரெக்ட். அவங்கள எந்த விதமான கரப்ஷனும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்குள்ளவே வந்து ஒரு ஒரு கரப்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க மூடி வைக்கிறீங்க. நீங்க ஓப்பனா சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்க சுரேஷ் கோபி வந்து அவர் வந்து விளக்கம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட ஒரு எம்பியாக இருக்காப்ப, அது இன்னும் நீங்கள் சொல்லியும் 2 நாட்கள் ஆச்சு, இன்னும் விளக்கம் அவர் சொல்லலை. எது இல்லை அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு, எல்லாம் பாராட்டினாரு. அவருக்கு ஏற்கனவே அவர் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் அரசியல். அவர் ஏதோ பதில் இல்லை, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்படிப்பட்ட சில காரணங்களாக இருக்கலாம். பட் அவரை வந்து அங்கே போய் கேட்டாக்கா அது அரசியல் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமே ஒழிய நடிகர் சுரேஷ் கோபி கேட்ட மாதிரி வராது. சரி. மறுபடியும் சுற்றி அந்த அரசியலில் வரும். அது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு எந்த அரசியல் கட்சியிலையும் நான் இல்லை, அரசியலில் ஈடுபாடு இல்லை. நான் வெறும் ஒரு ஆர்டிஸ்ட். சரி. அதை தவிர எந்த விதமான ஒரு ஈடுபாடு உள்ள ஆளும் கேள்விப்படாத கூட எனக்கு இஷ்டம் இல்லை. சரி. அவரோட மிகப்பெரிய கலைஞர் நம்ம உலகநாயகன் இருக்கிறார். கரெக்ட். அவரை விடவா? அவரும் என்ன கூப்பிட்டு என்ன பாராட்டினது வந்து ஒரு 100 விருதுக்கு சமமா நான் எடுத்துக்கிட்டேன். அதுவெல்லாம் பெரிய கண்டிப்பா அதெல்லாம் மறக்கவே மாட்டார். ஐயோ, அவரு சொன்னது என்ன சொல்றது, அது என்ன சொல்றது, நம்ம அந்த மாதிரி ஒரு கோல்டன் இதுல பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அவர் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் ஜெண்டர் கிடையாது, நீங்க ஆக்டர்ஸ். ஆமா. கரெக்ட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அவர் இதைதான் அவர் சொன்னார். உங்களுக்கு ஜெண்டர் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் நீங்க. இருந்தாலும் ஒரு விருது கிடைச்சது நீங்க சாதாரணமா எடுத்துக்கங்க. அதாவது உங்களுக்கு கொடுத்தாங்களே, சந்தோஷப்பட்டு கொடுத்தாங்களேன்னு எடுத்துக்கங்க. மற்றபடி வேற எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னாரு. பிகாஸ் அவங்க யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பா போயிடும். அதெல்லாம் கரெக்ட். நான் அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். சரிங்க. இப்போ ஆடு ஜீவிதம், அப்புறம் வந்து அயோத்தி, இந்த படங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்காத ஏமாற்றம்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து அவர்களே வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதனால நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு, தமிழ் படங்கள் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு. சிலர் வந்து சமூக வலைதளத்துலாம் கேள்வி எழுப்புறாங்க, சில நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கு ஏன் வந்து தேசிய விருது கிடைக்கலன்னு சொல்றாங்க. தமிழ் படம் இப்ப நம்ம ஏகப்பட்ட படங்கள் நம்ம அனுப்பினா கூட அதுல இருந்து தேர்ந்தெடுத்து தான் பண்ண முடியும். இப்போ எல்லா படங்களுக்கும் எல்லா விதத்துல எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கும். நான் என் படம் அனுப்புனேனே, அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லையே. எல்லாருக்கும் என்ன சொல்றது,
அவங்களுடைய படம், அவங்க தான் அவங்களுடைய குழந்தை, தன்னுடைய படைப்பில் வந்தது. அதை கவனிக்கப்படலைங்கிறது ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். பட் அதற்கான ஒரு எல்லா படங்களையும் இங்கே இருந்து அனுப்பப்பட்ட ஒரு 330 படங்கள் மொத்தமாகவே போட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியாது பல நேரங்களில். அதுக்காக நேரத்தை ஒதுக்க முடியாது. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நேஷனல் லெவல் அனுப்பக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை இண்டஸ்ட்ரியில வளர்ந்துருக்கு. முன்னூறு விரல் எண்ணக்கூடிய ஒரு 5-6 படங்கள் இல்லை ஒரு 10 படங்கள் வந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு 350 படங்கள் அனுப்புற அளவுக்கு இண்டஸ்ட்ரி பெருசாச்சு. கரெக்ட். அதை பத்தி நம்ம பெருமைப்படலாம். அதுலதான் ஆடுஜீவிதம்ங்கிற படம் என்ன சொல்றது, நம்ம இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் பேசப்பட்ட ஒரு படம். அது ஒரு மனிதனுடைய ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை சொன்ன படம். அதை கவனிக்கப்படலைங்கிறத நம்ம எல்லாம் எல்லாரும் கேட்கறதா, நீங்க எல்லாரும் கேட்கறீங்களே, அந்த கேள்வியே தான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு, அந்த படத்துக்கு கிடைச்ச பாராட்டு. இப்போ தமிழ் படங்கள் வந்து அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள், நல்ல படங்கள் வந்து அயோத்தி படம் மனிதம் பற்றி பேசின படம். அந்த படமும் அவார்டு, எந்த ஒரு அவார்டும் அறிவிக்கல. அது பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்காங்க? இல்ல, நம்ம ஒவ்வொரு படங்கள் வந்து இல்ல, அதுதான் சொல்றேன். நிறைய படங்கள் வந்து இப்ப ஒரு படம் தான் சிறந்த படம்னு கொடுக்க முடியும். கரெக்ட். வேற கொடுக்க முடியாது. அப்போ அது எந்த படம்னு சூஸ் பண்ணும்போது இந்த ஜூரிக்கு முன்னாடி எந்த படங்கிற ஒரு லிஸ்ட் போடும்போது அதுல வந்து ஒரு மெஜாரிட்டி சொல்ற ஒரு படத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. கரெக்ட். இதுக்கு ஏன் கொடுக்கல, அதுக்கு ஏன் கொடுக்கல, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் படங்களை பத்தி பேசல. ஏன்னா இப்போ உள்ளுக்கு த பெஸ்ட் மலையாளம் மூவின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பின்னணியில் ஒரு படம் இந்தியாவில் வந்ததே கிடையாது. சரிம்மா. ஆமா, இது வந்ததே கிடையாது. ஒரே ஒரு 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 சின்ன ஒரு நாடியை வச்சு பிகினிங் டு எண்ட் அந்த ஒரு விஷயத்தை பேசி ஒரே பேக்ரவுண்டில் ஒரு படம். ஆமா, அந்த மலை அதான் அதுல அந்த ஒரு விஷயம்தான், 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிறது ஒரே விஷயம்தான். அதை கொஞ்சம் கூட சலிக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போறது. அந்த ஒரு டெட் பாடியை வச்சுட்டு ஒரு வீட்டுல ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைமை, இது வேற எந்த படங்கள்லயும் நான் பார்க்காதது. நானும் பார்த்ததும் இல்லை, நான் நடிச்சதும் இல்லை. அதுக்கு ஏன்னா நீங்க சொல்லியிருந்தோம் ஃபுல்லாக அந்த படம் காட்சிகள் எல்லாம் மலையிலே. ஆமா ஆமா ஆமா, இடுப்பளவு தண்ணியில இருந்து பிசிக்கலி அதெல்லாம் காலெல்லாம் கருத்து போச்சு, இன்னும் சரியாகல எனக்கு. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு சினிமாவா அது அங்கீகரிக்கப்பட்டது, சந்தோஷம். அதனாலதான் நம்ம மொத்த படங்களை பத்தி பேச போனா ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் நடத்துற மாதிரி ஆயிடும். நான் எனக்கு இந்த கேட்டகரிய என்ன பண்ணீங்க நீங்க, அதான் கரெக்ட். அந்த படங்கள் கூட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. அந்த கூட சில விருதுகள் கூட அவங்களுக்கு அறிவிச்சிருக்கலாம். என்னோட பார்வையில் பார்த்தாங்க அந்த படங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும்தான் விருது அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு அது வருத்தம் இருக்காங்க? அந்த இல்லை, ஏற்கனவே வந்து அது வந்து சினி ஸ்டார் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி ஆமீர் கான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவலில் 25 லட்சம் ரூபா அவார்டு வாங்கின முதல் திரைக்கதை அது. சரிம்மா, சரிம்மா. அப்போ நிச்சயமா அந்த திரைக்கதைக்கு அப்படி கிடைச்சிருக்குன்னு போது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். தேசிய விருது கிடைக்கலையேன்ற ஒரு இல்லை, தேசிய விருது நம்ம எதிர்பார்ப்போம் கண்டிப்பா. சரிம்மா. அப்ப கிடைக்கலைங்கிற விஷயம் வரும்போது அதை விட மீறின ஒரு நல்ல படத்தை அந்த ஜூரி பார்த்துருப்பாங்களோ என்னமோ, எனக்கு தெரியாதே. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஆதென்டிக்கா சொல்ல முடியும்? படங்களை பார்த்தவங்க இந்த ஜூரிஸ் அவங்க தான் சொல்லணும், இல்லை இதை விட பிரமாதமான ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. அது பல அடிப்படையில் அதை வந்து சொல்லப்படும். இந்த படம் ஏன் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்குன்னா அது இந்தந்த அடிப்படையில் வந்தது. ஒரு நம்ம நாட்டினுடைய சில விஷயங்களோட சம்பந்தப்பட்டு வந்ததுனால அதுக்கு முக்கியத்துவம். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயம் அப்படிங்கிற சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள்லாம் அவங்க சொல்லலாம். நான் கேட்டது இது மட்டும்தான். லீட் ரோல் பண்ணவங்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தா, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்டகரியில் கொடுப்பீங்க? கரெக்ட். தவறான சொல்லக்கூடாது மேம். அதாவது ஜவான் படத்துக்கு ஷாருக்கானுக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க. இது சரியா? ரொம்ப புலர்வே இல்லை. ஷாருக் கான் ஒரு நல்ல நடிகர். எவ்வளோ வருஷமான அவருடைய கடினமான உழைப்பு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்கு எப்போ கொடுத்துருந்துருக்கணும். அவருக்கே ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுல வேற இந்த தடவை கொடுத்தது சரியான்னு கேட்டா இதை தப்பு இல்லையா? அதை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்த படங்கள்லாம் இருக்கு, அதுல கொடுக்கல அவருக்கு. இப்பதான் அவருக்கே ஒரு முதல் தடவையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அவர் நல்ல நடிகர், அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டு நான் விஜயராகவனுக்கு வந்து நீங்க இந்த அவார்டை ஷேர் பண்ணீங்கன்னும் போது விஜயராகவன் வந்து ஓரளவுக்கு அவருக்கு ஈக்குவலா ஆக்ட் பண்ணியிருந்தாரான்ற கேள்விதான் நான் கேட்டேன். அதுதான் அவர் அதுக்கு ஈக்குவலான ஆக்டிங் நமக்கு தெரியாது, அந்த ஜூரி தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதான் ஒரு தலைபட்சம் இருக்கா அந்த கேட்டகரி எல்லாம் பண்ணதுல பெஸ்ட் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர், அது நம்ம சொல்ல முடியாதுங்க. இது என்னன்னா இது நம்ம
அந்த ஒரு பின்னணியை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யூகித்து இப்படி சொல்லலாம், இதை கஸ் பண்ணி இப்படி சொல்லலாமே தவிர இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயமா போச்சே. கரெக்ட். சரி சார். அங்கே தான், அதனால தான் பிரச்சனை. சார் என்னோட கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னால் உங்களுக்கு நன்றி மேடம்.